கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெப்பர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நான் காத்திருப்பேன் தேவா, அந்த பரலோக ராஜ்யத்தை காத்திருப்பேன் தேவா, வானங்கள் திறந்திடவே காத்திருப்பேன் தேவா, அந்த பரலோக ராஜ்யத்தை காத்திருப்பேன் தேவா. என் மீது நீர் கொண்ட அந்த நேசம் பெரிதையா, எனக்காக அந்த சுவாசம் பெரிதையா, என் மீது கொண்ட அந்த நேசம் பெரிதையா, எனக்காக நீ தந்த உன் சுவாசம் பெரிதையா, வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் ராஜ்யத்தை எதிர்பார்த்திருப்பேன் தேவா, வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா, அந்த பரலோக ராஜ்யத்தை நான் காத்திருப்பேன் தேவா. வானம் இதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கு போவேன், நான் பறிப்பேன் என் ஆண்டவரின் துதியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். விசேஷித்த விதமாய் இந்த நாட்களில் நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த, நான் ஒருவேளை மிகவும் பயந்து அதிகமாய் பயப்படத்தக்கதான ஒரு பகுதிக்குள்ளாக என்னை அழைத்து சென்றது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற அநேக ரகசியங்களை தேவன் பேசின போது அது ஒருவேளை உங்களுக்கு நிழலாட்டமாய் அல்ல, கொஞ்சம் நிஜத்தையும் அதை காண்பிக்கத்தக்கதாக கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. 2 வீடியோ கிளிப்புங்க போற நடுவுல பார்ப்போம். ஆனா அந்த பகுதியை பார்ப்பதற்கு முன்பாக சம்பவத்துக்குள் கடந்து சென்று ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 21வது நாளிலே நம்மோடு கூட என்ன பேசினார். அல்லேலூயா. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை சொல்கின்றேன். இது நம்ம குடும்பத்துல நடக்கிற பங்கன். அல்லேலூயா. இதில் இல்லாதவர்களை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. இருக்கிறவங்க சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. இல்லாதவர்கள், இதை குறித்து கவலைப்படாதவர்கள், அவர்களை குறித்து சபையும் இனி என்ன பண்ணாது, கவலைப்படாது. அதனால என்ன பண்ணுவோம், நாம் இருக்கின்ற வண்ணமாய் தேவ சமூகத்தை, தேவனை தரிசிக்கத்தக்கதாக ஒரு பகுதிகளுக்கு நேராய் கடந்து செல்வோம். நான் அதிகமாய் பயந்து படிக்கிற புத்தகம் இந்த புத்தகம் தான். வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். பாதத்தை தான் காண்பித்து கொடுக்க போறேன். ஆனால் இவைகளுக்கு பின்பு என்று ஆண்டவர் சொன்ன அந்த பகுதிகளுக்கு நேராய் உங்களை அழைத்துச் செல்வது மட்டுமல்ல, கொஞ்சம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகின்ற தேவனுடைய திட்டத்தை காண்பிக்க மனவாஞ்சியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எவைகளுக்கு பின்பு என்ற ஒரு காரியத்தை முதல்ல நீங்க முன் குறித்துக் கொள்ள வேண்டும். இந்த 20 நாட்களுக்கு பின்பு தேவன் நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கின பின்பு, சகல காரியத்தை நாம் பார்த்து ஆராய்ந்த பின்பு, அல்லேலூயா, சபைக்கு தேவன் சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்த பின்பு, இந்த 20 நாள் என்னதான் பண்ணியிருந்தார் ஆண்டவர்? சபையாகிய உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் அநேக காரியங்களை, அநேக சத்தியங்களை, அநேக ஊழியக்காரர்களை கொண்டு பேசின இவைகளுக்கு பின்பு. இதுக்கப்புறம் ஆண்டவர் பேசின காரியம்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நான் படிக்கிற புத்தகத்திலே ரொம்ப பயந்தும் நடுங்கியும் படைத்த ஒரே புத்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம் தான்.
எவைகளுக்கு பின்பு என்ற இந்த காரியத்தை இந்த 20 நாட்கள் தேவ சமூகத்திலே தேவ ராஜ்யத்தை உடையவர்கள், ஒருவேளை ராஜாவுக்கு பிரதானமான பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லோரும் தேவ சமூகத்திலே தேவன் உங்களை நிற்க வைத்து பேசினதற்கு பின்பாக நடக்க போகின்ற சம்பவத்தை இனி நாம் எங்கே பாதத்திலே விழப்போகின்றோம், எந்த பாதத்தை தொழுது கொள்ள போகின்றோம், இதற்கு பின்பாக நாம் என்ன செய்ய போகின்றோம் என்ற காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த நாட்களிலே. அல்லேலூயா. இம்மட்டும் யார் பாதத்தில் தான் விழுந்தீங்க? சத்தமா தான் சொல்லுங்களா. நீங்க வாயை திறந்து பேசணும், எல்லாம் இன்னைக்கு விட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு 20 நாள் முடிந்து 21வது நாள். யாருடைய பாதத்தில் விழுந்தீங்க? ஒரு மகளை தேவன் அதிகமாய் இந்த நாட்களிலே பயன்படுத்தினார். யார? மரியாளா மார்த்தாளா? கரெக்டா சொல்லணும். மரியாளை தான் பயன்படுத்தினார். மார்த்தாள் ஏற்றுக்கொண்டால், மரியாளோ பாதத்தை என்ன பண்ணல, பற்றி கொண்டு விடவே இல்லை. நீங்க பக்கத்துல கையூர்த்து கேளுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? மரியாதை போலையா, மார்த்தாள போலையா? சிலர் ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணுவீங்க, ஏத்துக்கொள்வீங்க. ஆனா என்ன பண்ண மாட்டீங்க, இடம் கொடுக்க மாட்டீங்க. தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பகை யார் தெரிந்து கொண்டது? மரியாள் தெரிஞ்சு கொண்டாங்க. ஆனா மார்த்தாளுக்கு அந்த கிருபை கிடைக்கல. மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீங்க, ஆனா நல்ல பங்கை தேடி ஒரு பாதத்துல என்ன பண்ண மாட்டீங்க, அமர மாட்டீங்க. இங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு பேசிய பின்பு ஆண்டவர் கிட்டத்தட்ட 20 நாட்களாய் சபைகளுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ, சபைனா நீங்க நினைச்சிட கூடாது ஒரு இடத்தை குறிச்சு சொல்லப்படல, சபையாகிய மனவாட்டியே உனக்குத்தான், உனக்கு தேவன் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த காரியங்களை இந்த 20 நாட்கள் சொல்லிய இவைகளுக்கு பின்பு நீ எதை கற்றுக்கொள்ள போகின்றாய், எவைகளை முக்கியத்துவப்படுத்த போகின்றாய், எது முக்கியம் என்பதை நீ உணரப் போகின்றாய் என்பதை தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச போகின்றார். அது கொஞ்சம் நிஜமாகவும் இருக்கத்தக்கதாக சில சம்பவங்களை நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஒருவேளை இந்த ஒளிநாடா வழியாக பார்க்கவும் போகிறோம். இதுதான் நடக்க போதா, இதுதான் இருக்க போதா, இதில் தான் நம்ம வாழ்க்கை வாழ போறோமா, நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் போக போதா என்ற காரியத்தை நம் முக்கியத்துவப்படுத்துகின்ற சில பகுதிகளுக்குள்ளாக உங்களை கூட்டிச் செல்கின்றேன். நிச்சயமாய் இந்த நாளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட சொல்றேன். இங்க இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பித்த ஆண்டவர் அங்கே 7 சபைகளை காட்டினார். 7 சபைகளில் இருக்கிற குறைவுகள் என்னையா, அந்த குறைகளை பார்த்துட்டு, ஏன்னா இந்த 20 நாள் நம்ம வந்துட்டோம். 20 நாள் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, மிஸ் பண்ணிருப்பீங்க. 20 நாள் நிறைய காரியத்தை இழந்திருப்பீங்க. நிறைய பேர் தேவனை தேடாம இருந்திருப்பீங்க. ஓரளவு வந்து உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. ஏதோ உட்கார்ந்து தான் ஆகணும், இல்லைன்னா ஊழியக்காரர் என்ன பண்ணுவார், கத்துவார் அப்படின்ற ஒரு காரியம் இருந்திருக்கலாம். என்னதான் பேசி தொலைக்கிறானுங்கன்னு தெரியல. வருஷம் ஆரம்பத்திலே 21 நாள் வச்சு எங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற சில நினைவுகள் நமக்கு இருக்கத்தானே செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற எல்லாருமே அல்லேலூயா சொன்னாலே சபை பக்கத்து வரைக்கும் கேட்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா என்பது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களாம் இங்கிலீஷ்ல பிரைஸ் தி லார்ட் அப்படின்றீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுங்களா? தமிழ்ல பிரைஸ் தி லார்ட்னா என்னது? தமிழ்ல என்னது? அல்லேலூயா தாங்க. தமிழாக்கம் பண்ணும்போது ஒருவேளை தமிழ்ல இருந்து தமிழ்ல வந்து அல்லேலூயான்னு வந்துச்சு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அது கொஞ்சம் என்ன பண்றாங்க, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. அல்லேலூயான்னு சொன்னாலும் ஆண்டவரை தான் மகிமைப்படுத்துறீங்க. அல்லேலூயா. நீங்க இங்கிலீஷ்ல பேசினா தான் பிரதர் எங்களுக்கு மகிமைப்படுத்துறது தெரியும், நான் தமிழ்லாம் பேச தெரியாது அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க அப்படி மொழிபெயர்ப்பு பண்ணும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க அழகா தமிழ்ல உச்சரித்து பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல இருந்து எழுதும்போது அல்லேலூயாவை அல்லேலூயான்னு அழகா போட்டுட்டாங்க. அல்லேலூயா. இங்க 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த காரியத்தை கொஞ்சம் பார்த்துட்டு இன்னைக்கு 2 சம்பவத்தை பார்க்க போகின்றோம். 2 சம்பவத்தில் என்ன நடக்கின்றதோ அதுதான் இந்த நாளுக்குரிய ஆதாரமான விஷயமே. முதல் சபை எபேசு சபைக்கு தேவன் சொல்லுகின்ற காரியத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம், எடுத்து வாசிப்போம். 2 வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 2-3 வசனங்களை எபேசு சபைக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல் இருக்கிறவர்களையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து
அவர்களை என்ன பண்ற, சிலரை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இறைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. சபையே, எபேசு சபையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எல்லாம் செஞ்சு வந்த உண்மைதான், ஆனா ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு உன் பேர்ல குறை இருக்குதுமா? 20 நாட்கள் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாய்? எல்லாத்தையும் தேடின, எல்லாத்தையும் செஞ்ச, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் இருக்கிறதையும் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனா அந்த காரியம்லாம் இப்ப யார்கிட்ட இல்ல. ஆதியின் அன்பை விட்டா என்று. ஆமாமா, ஆதியில இருந்த அன்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. ஏனோ தானே வரும், வரலனா நீங்க இங்க ஆண்டவரை பார்க்க வந்தனா, எபேசு சபையே, இந்த காரியத்தை எல்லாம் நீ மறுபடியும் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நான் அந்த மனநிலைக்கு போகத்தக்கதாகத்தான் என்னை அழைத்து வந்திருக்கிறாய், அதற்காகத்தான் தேவனுடைய பாதத்தில் என்னை அமர்த்தி இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொள்வேன். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதல் சபைக்கு அவர் சொல்றாரு என்னன்ட்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த மனநிலையில எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஊழியக்காரனா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, உங்க இருதயத்தை ஆராய்ந்து. ஆனால் கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்லமா, உன் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் இருதயத்தை பார்க்கிறபடினால சபையில எது குறைவா இருக்கிறது என்பதை நான் மற்ற எல்லாருக்கும் முன்னாடி என்னை பெரிய பக்திமானாய் காட்டிக் கொள்கிறேன். ஆனால் எனக்குள்ள என்ன இல்ல, ஆதியில இருந்த அன்பு என்னிடத்திலே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆதியில நான் எந்த சூழ்நிலை வந்தேன்னு தெரியும், ஆண்டவர் என்னை எப்படி அரவணைத்தார் என்று தெரியும். அன்னைக்கு இருந்த அதே அன்பு இன்னைக்கு இல்லை என்று எபேசு சபையாகிய உங்களிடத்திலே கர்த்தர் இந்த 20 நாட்களும் பேசிக்கொண்டே வந்தார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு பின்பு அல்லேலூயா, ஆண்டவர் இங்க சொல்றாரு என்னன்ட்டு, இவைகளுக்கு பின்புதான் நீ உன் குறையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உன்னிடத்துல இல்ல. இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்ட பின்புதான் நீ எதை அனுபவிக்க போகின்றாய், எதை பெற்றுக்கொள்ள போகின்றாய் என்று ஆண்டவர் உனக்கு காண்பிக்க போகின்றார். 2வது சிமிர்னா சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே ஆண்டவர் 2வது சபையை குறித்து அங்கே காண்பிக்கிறார். சிமிர்னா சபைக்கு எழுதுகிறதாவது, சிமிர்னா சபையே, வாசிங்கம்மா 2:8 இருந்து வாசிங்க பார்க்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் தரித்திரத்தையும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சிமிர்னா சபையே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆதியில கொண்ட அன்பு இல்ல, மரண பரியந்தம் உண்மையாகவும் நீ இல்லை. ஏதோ முகதாட்சண்யம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறீர்கள்.
யாரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க? அழைத்த ஆண்டவருக்கு உண்மையாயிரு. வேதம் இங்கே 10வது அதிகாரத்தில் சொல்லுது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? மரண பரியந்தம் உண்மையாரு. உண்மையற்ற வாழ்க்கை வாழாத, யாரையும் திருப்தியாக்கணும், எந்த ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தணும் நினைக்கிற அந்த நினைவுகளை விட்டு நீ ஆதியில கொண்டிருந்த அன்புக்குள்ளே கடந்து வந்தாயானால் நிச்சயமாய் மரண பரியந்தம் உண்மையாயிருப்பாய். நீ யாரையோ ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்த நினைச்சு வந்தனா, கர்த்தர் சொல்றாரு, நீ உண்மை இல்லாத மனுஷனாய் மனுஷியாய் வாழ்கின்றாய் என்பதை கர்த்தர் உனக்கு உரக்க சொல்லுகிறார். 3வது பெர்கமு சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி 14வது வசனத்திலே 2வது அதிகாரத்தின் 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து ஆண்டவருங்க சொல்றாரு, சில காரியத்தில் தான் உன் பேர்ல குறையா இருக்குது. முதல் காரியம், நான் என்ன பண்ணும், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். 2வது, மரண பரியந்தம் நீ உண்மையா இருப்பாய் என்று நினைக்கும் பொழுது அதிலே உண்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இங்க 3வது சொல்றாரு, சில காரியங்கள் உன்னிடத்தில் எனக்கு பிரியமற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பெர்கமு சபையே, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. எத? ஆமாமா, படைத்தவைகளை, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் புசிப்பதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படியாக பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்கின்றவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அம்மா சில காரியத்துல குறை உண்டுன்னு சொல்றாரு. அந்த சில காரியம் எப்படிதமா இருக்குது? உன்னை வழி தப்பி திரிய செய்கின்ற காரியமா இருக்கிறது. உன்னை வாழ்வடைய கூடாதபடிக்கு, நீ தேவ சமூகத்தை சார்ந்திருக்க கூடாதபடிக்கு உன்னை வேறு பாதையிலே நடத்துகின்ற சில காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஜனங்களோடு கூட நீ இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். 4வது, தியத்திரா சபையின் தூதனுக்கு தேவன் எழுதுகிறதாவது என்று 2வது அதிகாரத்தின் 20வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரன் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அல்லது இப்படி சொல்லலாம், தீட்டானவைகளை. அல்லேலூயா. தீட்டானவள் என்ன பண்றீங்களா? தேவனுக்கு பிரியமானது எது என்று பார். ஆண்டவர் அங்கே கடந்து வந்து ஒரு மகளிடத்திலே சொல்லுகின்றார், அம்மா நீ ஒரு பிள்ளையை பெற போகிற, அந்த பிள்ளையை பெறுவதற்கு முன்பாக நீ இருக்க வேண்டிய காரியம், புசிக்க வேண்டிய விதம் என்ன என்பதை அறிந்து பரிசுத்தத்தோடு கூட கலவ வேண்டுமென்றால் அசுத்தத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லுகின்றார். ஆனா இன்னைக்கு சபையாகிய நம்மிடத்தில் அசுத்தம் அதிகமாக இருக்கிறது, பரிசுத்தமோ குறைந்து விட்டது. பரிசுத்தத்தை காணத்தக்கதாக சிந்தை என்னிடத்தில் இல்லை, பரிசுத்தத்தை தேடத்தக்கதாக நினைவு என்னிடத்தில் இல்லை, பரிசுத்தத்துக்குரிய முக்கியத்துவத்தை நான் உணரவும் இல்லை. ஆனா நான் கிறிஸ்துவத்தில் எப்படியாப்பட்டவங்க? பேரு போனவர்கள். பேருக்கு மட்டும்தான் என் பேர் எப்படியாப்பட்டதா இருக்குது? கிறிஸ்துவத்துக்குரியதா இருக்குது. உள்ள அல்லேலூயா தீட்டானவைகளை படைக்கிறதும் புசிக்கிறதுமாயிருக்கிறேன் என்று தியத்திரா சபைக்கு சொல்லுகிறார். 5வது சர்தை சபையின் தூதனுக்கு அங்கே சொல்லப்படுகின்ற 3வது அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து வாசிங்கமா பார்க்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர்கள் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை சிறப்படுத்தி உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வருகிற வேலையை நீ அறியாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வருகையை இழந்து போகத்தக்கதாக நீ அதை அறியாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே சர்தை சபையை பார்த்து சொல்றார் என்னன்ட்டு, நான் மறுத்து உனக்கு தெரியாது, நீ உணர்வற்றவனாய் மாறி விடுவாய், தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் இருப்பாய். முதல் காரியம் சொன்னார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். இரண்டாவது, மரண பரியந்த நீ உண்மையாயிரு. சில காரியத்தை குறித்த உண்மையில அல்லேலூயா தீட்டானவர்களை படைக்கவும் புசிக்கவும் செய்து விட்டாய். இப்ப சொல்றாரு, நான் வர வேலையை அறிய மாட்டேன். அல்லேலூயா. அங்க 5வது சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, அப்பா நான் வருத அறிய மாட்டேன். 6வது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் எழுகிறார். 3வது அதிகாரத்தின் 11, 12 வசனத்தை வாசிங்கம்மா பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவன் என்ன பண்ணக்கூடாது, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரீடத்தை எடுக்கத்தக்கதாக நாட்கள் இதுவே. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு கவனமாய் நீ வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை என்று தொனிக்க பண்ணுகிறார். நீங்க ஒருவேளை பெரிய காரியத்துல இருக்கலாம், பெரிய பொறுப்புல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றப்பா, தேவ சமூகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளத்தக்கதான நாட்கள் இதுவே. இந்த நாட்களிலே நீ உன்னை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உன்னிடத்திலே பேசுகிறார். நீ மேன்மையாக நினைத்துக் கொண்டிருக்க காரியத்தின் நிமித்தமாய் தேவன் கொடுத்த கிரீடம் உன்னை விட்டு எடுக்கப்பட போகிறது என்பதை அறியக்கூடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்கிறாய். அல்லேலூயா. நீ உலகத்தை மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் கர்த்தர் உன்னிடத்திலே கொடுத்த பொறுப்பு என்னும் கிரீடத்தை இந்த ஆண்டிலே எடுப்பார் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நீ உலகத்துக்குரிய காரியத்தை செய்ய நினைப்பாயானால், உலகம் உனக்கு கண்களுக்கு மேன்மையாய் தெரியுமானால், பிலதெல்பியா சபையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரீடத்தை உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படும். சவுல் நினைச்சான், நம்ம கிரீடத்தை யாராலையும் எடுக்க முடியாதுன்ட்டு. இளைத்தவனாகிய தாவீதை கொண்டு வந்து தேவன் தாவீதின் தலையிலே அந்த கிரீடத்தை வைத்து விட்டார். அவன் அந்த தேசத்திலே உயர்ந்தவனாய் இருந்த போதிலும், உயர்வான இடத்திலே தேவன் வைத்த போதிலும், அந்த காரியத்தை அறியக்கூடாதபடிக்கு அவன் வாழ்க்கை இருந்தபடியினால் அவன் உலகத்தை மேன்மை பாராட்டி உலகத்தில் அழிந்து போகிற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியினாலே கொடுத்த அவன் தலையிலே தேவன் வைத்த கிரீடத்தை எடுத்து விட்டார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, பிலதெல்பியா சபையே, உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அல்லேலூயா எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகின்றார். 7வது சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, லவோதிக்கா சபையே, 3வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியம், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிகமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவரே சொல்லுகின்றார். நம்ம அடிக்கடியா சொல்லுவோம் இல்லையா, ஆமென் ஆமென் என்று சொல்லி, அங்கே அவரே சொல்லுகிறார். ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், குளிரும் அல்ல அனலும் அல்ல. குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாந்தி பண்ணி போடுவேன். வாசிங்கம்மா.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை என்ன பண்ணல, அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் என்ன சொல்றீங்க, பிரவியசம் பண்ணணும் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகிய அவலட்சணமும் தோன்றாதபடிக்கு நீ உனக்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு என்ன பண்ற ஆண்டவர் இன்னைக்கு ஆலோசனை அற்று கிடக்கிற லவோதிக்கா சபையே, கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணமாக தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள், நீ பார்வை அடையும்படிக்கு. நீ எப்படி இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்வையற்றவனா இருக்கிறபடியினால், அல்லேலூயா, நீங்க இப்படிதான் இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்வையற்றவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் பார்வை அடையும்படிக்கு கர்த்தர் என்று பேசுகின்றார். கர்த்தருடைய ஆலோசனையை கேள். இந்த 20 நாட்கள் நீ தேவனுடைய பாதத்திலே விழுந்தாயே, நிஜ வாழ்க்கையில் நீ எதை செய்ய போகிறார் தெரியுமா? இங்கு நிறைவு அடையும் பொழுது எங்கே கடந்து செல்ல போகின்றாய் தெரியுமா? எந்த இடத்திலே உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகின்றது என்பதை நீ அறியக்கூடாதபடிக்கு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை தெரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டேன், மரண பரியந்தம் உண்மையா இருக்கக்கூடாதபடிக்கு அநேக நேரத்திலே மனம் மாறிக்கொண்டிருக்கிறேன். சில காரியங்களை குறித்து ஆண்டவர் என்னிடத்தில் பேசும் பொழுது அவைகளுக்கு செவிகள் கொடுப்பதில்லை. தீட்டானவர்களையும் நான் இன்னும் படைக்கவும் பட்சிக்கவும் புசிக்கவும் செய்கின்றவனாய் இருக்கிறேன். வேலையை அறியக்கூடாத வேலைக்காரனாய் இருக்கிறேன். கிரீடத்தை எடுத்துக்கொள்ள போவதையும் தெரியாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியாப்பட்ட உனக்கு லவோதிக்கா சபையே, தேவனுடைய ஆலோசனையை கவனித்து கேள். அல்லேலூயா. இந்த 7 சபைகளுக்கு சொன்ன காரியத்திற்கு பின்பாகத்தான் ஆண்டவர் நம்மை இங்கே அழைத்து வந்து சொல்லுகின்றார். இவைகளுக்கு பின்பு என்ன சம்பவம் நடக்கும் தெரியுமா? நீ இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது ஒரு சம்பவத்தை தேவன் உன் வாழ்க்கையிலே செய்ய போகின்றார். அது சின்னதா ஒரு படத்தை போல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சம்பவத்துக்குள்ள உங்களை கூட்டம் போனேன். ஏன்னா இதைத்தான் இங்க நடக்க போகுது என்பதை நீங்க அறியக்கூடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஏவினபடியினால் இந்த காரியத்தை செய்ய முற்பட்டேன். கொஞ்சம் பார்ப்போமா? The Lamb has taken the scroll from the Father's hand. We fall before the throne together. Here we stand. With harps of gold and bowls of incense rising high, the prayers of all the saints ascending to the sky. Who was slain now wears the crown. We cast our golden crowns before his feet. The victory of the Lamb is now complete. Sing the new song, sing the new song. Worthy is the Lamb, worthy is the Lamb. None the elders and the four, their voices join our song, and all of heaven roar. Worthy is the Lamb who was slain. Worthy is the Lamb who was slain.
every creature on the earth, under the earth and in the எடுத்து வாசிப்போம். சில joins the பகுதிகளுக்குள்ள everlasting sun. வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம். To him who நீங்க பார்த்த அந்த சம்பவத்தை தான் இப்ப வாசிக்க போறோம். to the Lamb. 4வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகம் திறக்கப்பட்டு இருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமாவது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகின்ற சத்தத்தை யோவான் கேட்டு உடனே ஆவிக்குள்ளானான் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேலே ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவருடைய பார்வைக்கு வஜ்ர கல்லும் பதும ராகமும் ஒப்பாயிருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றினது. அந்த சிங்காசனம் சூழ 24 மூப்பர்களும் சிங்காசனங்கள் இருந்தனர். 24 மூப்பர்களும் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களே, அவைகள் அங்கே இருக்க யோவான் காண்கின்றான். அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்ததும், முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பானதாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பானதாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கின்ற கழுகுக்கு ஒப்பானதாகவும் அந்த 4 ஜீவன்களும் ஒன்றோடு ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் அங்கே எப்படி இருந்துச்சு? சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமா இருந்தனர். அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்க கண்டேன் என்று அங்கு யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் தூயறிவர். அங்க நம்ம பார்த்த சம்பவம் 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 9வது 8வது வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்துல வாசிக்குமா, அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களாய் நிறைந்தவளுமாய் இருந்தனர். அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும்
வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருந்தனர். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை அந்த ஜீவன்களும் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்களும் முன்பாக வணக்கமாய் விழுந்து, அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுங்க. அந்த 24 மூப்பர் மட்டும் இல்ல, சிங்காசனத்தை சுற்றி இந்த எல்லாருமே வணக்கமாயினா தன்னை தாழ்த்தி தரை மட்டுமாய் அங்கே விழுகிறதை காண்கிறோம். இனி நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தேவ பாதத்துல 21 நாள் அங்க போய் அதே காரியத்தை தான் செய்ய போறோம். அதற்காகத்தான் தேவன் இன்று உன்னையும் என்னையும் அந்த மனநிலைக்கு கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடாதே. அங்கே 24 மூப்பர்கள் மட்டுமல்ல, அங்கே சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற, ஒருவேளை தங்களை சரி செய்து கொண்ட, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை மறுபடியுமாய் சரி செய்த, மரண பரியந்தம் உண்மையாய் இருந்த, சில காரியத்தை மாற்றிக்கொண்ட, தீட்டானவைகளை தள்ளி நின்ற, வேலையை அறிந்து கொண்ட, கிரீடத்தை காப்பாற்றிக் கொண்ட, தேவனுடைய ஆலோசனையை கேட்டவர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. வேதம் சொல்கிறது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்களாம். அல்லேலூயா. தேவ பாதம் எதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே இதை யோவான் ஆவியிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு தரிசனமாய் காண்பிக்கிறது. நீங்களும் நானும் இன்னைக்கு பார்த்தோம், நாமும் அதே இடத்திற்கு கடந்து செல்ல போகின்றோம். ஆனால் அதற்கேற்ற தகுதியோடு கூட நீங்களும் நானும் இருக்கிறீங்களா என்பதை சோதித்து பார்க்கத்தான் இந்த 21 நாள். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, இவைகளுக்கு பின்புதான் நீ இந்த காரியத்துக்குள்ள கடந்து செல்ல முடியும். இன்னும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டன்னு, அந்த எண்ணெய் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அங்க போறதுக்கு நீ நானும் தகுதியற்றவர்கள். நான் உண்மை இல்லாம இருந்தா அங்க போறதுக்கு நான் தகுதியற்றவர்கள். சில காரியத்தை தேவனுக்கு சரி செய்யாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்தா நான் அங்க போறதுக்கு தகுதியற்றவன். ஒருவேளை தீட்டானவைகளை இன்னும் புசித்து இன்னும் அவைகளை இன்னும் நான் படைத்து கொண்டிருந்தா அங்க போறதுக்கு தகுதி இல்லாதவன். வேலையை அறியாதபடிக்கு நான் வாழ்க்கை வாழ்ந்தால் அங்கே போவதற்கு நான் தகுதியற்றவன். கிரீடத்தை எடுத்துக்கொள்ள போகின்றார்கள் என்று தெரியாதபடிக்கு உலகத்தின் வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன், ஆனால் அங்கே போகிறதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்பதை ஆண்டவர் இன்று ஆலோசனையாய் உன்னிடத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க பார்த்தது குமாரனை அல்ல, பிதாவுக்கு முன்பாக வணங்குகின்ற 24 மூப்பர்களும் சூழ இருந்தவர்களும் இருந்தாங்க. அடுத்த 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம். அப்பதான் நம்மளுக்கு புரியும் ஏன் தேவ பாதத்துல விழ வேண்டும் என்று ஆண்டவர் ஜனவரி மாசத்துல திட்டம் போட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்து இங்க நிறுத்தி வச்சாரு. நீங்களும் நானும் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசட்டும். 5வது அதிகாரத்தின், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க, 5வது அதிகாரத்தின் சில பகுதியை வாசிக்கத்தக்கதாக அங்க 14 வசனம் தான் இருக்கும். வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பாக நடக்கின்ற உண்மை சம்பவத்தை கொஞ்சம் பார்த்து விடுவோம். அப்பதான் நம்ம எங்க போய் நிக்க போறோம் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அன்றியும் 5வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்கிறது, அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகள் முத்தரிக்கப்பட்டு இருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவருடைய வலது கரத்திலே கண்டேன். யோவான் ஸ்நானகர் ஒரு காரியத்தை காண்றாரு. முத்திரை போடப்பட்டிருந்த 7 முத்திரைகள் போடப்பட்ட ஒரு புத்தகத்தை பார்க்கிறாரு. ஒரு தோல் சுருளை பார்க்கிறாரு. இப்ப இந்த முத்திரையை ஒடிக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் யார் என்று அங்க பார்த்தபோது ஒருத்தரையும் காணோம். அவன் தேம்பி தேம்பி அழுறான்.
ஆண்டவரே, 7 சபைகளுக்கு சொன்ன காரியத்தை நான் இன்னும் உடைக்க கூடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, பூரண புருஷனாய் பூரண மனுஷனாய் ஒருவேளை நான் தேவன் தெரிந்து கொண்ட நல்ல ரூபவதியாய் மாறக்கூடாதபடிக்கு அந்த 7 முத்திரைகளை உடைக்க கூடாத நிலைகளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அங்கே யோவான் அறிந்து அழுத போது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகின்ற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தையும் திறக்கவும் அதை உடைக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்து ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்க வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினாலே நான் மிகவும் அழுதேன். அல்லேலூயா. அங்கே யோவான் சொல்லுகிறாப்பா, அதை உடைக்கத்தக்கதாக ஒருவரும் இல்லாண்டவரே, எனக்கு கிடைச்ச அந்த சூழ்நிலையை நான் மறந்துட்டு மேன்மை எதுவோ என்று ஓடிவிட்ட ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம நிலையும் அதான். உலகத்தை பார்த்து பார்த்து இதுதான் மேன்மை மேன்மை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது மேன்மை அல்ல. உன்னை விழத்தள்ளத்தக்கதாக சத்ருவானவன் செய்கின்ற சதி அதுவே. அந்த சதிகளை நானும் சிக்குண்டு நானும் மாட்டிக்கொள்ளத்தக்கதாக உலகம் அவ்வளோ ஆவலா இருக்குது. எனக்கு உலகத்தின் காரியங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறேன். தேவனை தேடுவதில் என் இருதயம் திரும்ப மாட்டேங்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்றேன், ஊழியக்காரனா இங்கு பலிபீடத்தில் நின்று சொல்றேன், ஒருவேளை தேவனை தேடக்கூடாதபடிக்கு உனக்கு இருதயம் இருக்குமானால் ஒரு நாள் கைவிடப்படும் பொழுது நீ கத்தி கதறி அழுது புலம்பலிட்டாலும் உன்னை காப்பாற்ற ஒரு மனிதனாலும் கூடாது என்பதை பலிபீடத்தில் இருந்து என்று சொல்லுகின்றேன். அது என் பிள்ளைகளானாலும். அன்னைக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஒருத்தரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒருத்தரும் தேவ சமூகத்தில் உனக்கால் முழங்கால் படிக்க மாட்டாங்க. உனக்கு கிடைத்த இந்த காரியத்தை நீ நழுவ விட்டபடியினாலே உனக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக தேவன் உன் வாழ்க்கையில வந்து உனக்கு தருணத்தை கொடுக்கும் போது உனக்கு காதுகளை மூடிக்கொள்வாயானால் நிச்சயமாய் நீ ஒரு நாள் கூப்பிடும் பொழுது கர்த்தரும் தன்னுடைய காதுகளை மூடிக்கொள்வார் என்பதை மறந்து விடாதே. அங்கே வேதம் சொல்கிறது, அதை திறக்க ஒருவருமே இல்லை என்று அழுத போது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டியது என்ன? யூதா அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்திலே ஒருவர் இருக்கிறார். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே. இங்கே அவன் அழுகிறதை கண்ட மூப்பனானவன் கடந்து வந்து சொல்கின்றான். அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்க பட்டவண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்து அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கி, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தாலே நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீ அடிக்கப்பட்டு சகல கோத்திர
கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. அங்கே 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். 2வது முழு விழுறாங்க. 3வது காரியத்தை கொஞ்சம் பார்த்துருவோம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்கள் இலக்கம் 16,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் என்று வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. இங்கேயும் அதே காரியம்தான், தேவ பாதத்தில் தொழுது கொள்வது. இங்க இந்த சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படி எல்லாம் அப்படி தேவ சமூகத்துக்கு நேரா None but you could take the scroll, none but you could break the seal. By your blood a ransom paid, God's eternal purpose sealed. Worthy is the Lamb who was slain. Worthy is the Lamb who was slain. To receive all power, all riches, all wisdom, all strength, all honor, all glory, all blessing forever, forever. Amen. 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 We worship Him. We worship Him who lives forever, forever and ever. Amen. எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி அங்கே வேதம் சொல்லுகிறது, அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் வணக்கமாய் விழத்தக்கதாக ஆண்டவர்களே நம்மளை தாழ்த்தோம். ஆண்டவரே, இந்த 21 நாட்கள் உன் பாதத்தில் நான் இருந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக நான் விழுகின்ற நாட்கள் சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, இந்த 21 நாட்களும் இந்த 20 நாட்கள் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரிலே குறை இருந்ததை ஆண்டவர் உனக்கு உறுத்தினார். நீ பரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் உனக்கு உணர்த்தினார். சில காரியங்களிலே நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடப்பதையும் ஆண்டவர் உனக்கு உணர்த்தினார். தீட்டானவைகளை உன் வாழ்க்கையிலே சேர்த்துக் கொள்ளாதே. ஏன்னா பரிசுத்தத்துக்கு நேராக நீ ஒரு நாள் கடந்து செல்லும் பொழுது அந்த பரிசுத்த நகரத்திலே நீ சேர்க்கப்படாதபடிக்கு தள்ளப்படுவாய் என்பதை உணராதபடிக்கு வாழ்க்கை வாழ்கிறதுனாலே வேலையை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிறாய் என்பதை தேவன் உணர்த்துகின்றார். உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அவருக்கு முன்பாக நம் கிரீடத்தை இறக்கி தாழ்த்த வேண்டும் என்பதை நாம் மறந்து விடாதபடிக்கு எச்சரிப்பு அடையத்தக்கதாக ஆண்டவர் இந்த 21 நாட்களும் உன் வாழ்க்கையிலே கடந்து வந்து தேவன் உனக்கு கொடுத்த கிரீடத்தை பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொல்லத்தக்கதாக தேவன் உனக்கு உணர்த்துகின்றார். இந்த ஆலோசனை கொடுக்கவே லவோதிக்கா சபையே, ஒருவேளை மேய்ப்பரின் சபையே,
இந்த ஆலோசனை கொடுக்கவே இந்த 21 நாட்களை உன் வாழ்க்கையில தேவன் நியமித்திருக்கிறார். நீ உணர்வற்ற வாழ்க்கை வாழ்வாயானால், தேவனை அறியக்கூடாதபடிக்கு இருப்பாயானால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டு ஏனோ தானோ என்று நடப்பாயானால், அல்லது மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டிய உன்னை சத்ருவானவன் வழி தப்பி தெரிய செய்யும் பொழுது சில காரியங்களை தேவனுக்கு அருவருப்பானதை செய்வாயானால், தீட்டுள்ளதை தொடுவாயானால், வேலையை அறியாதிருப்பாயானால் உன் கிரீடம் எடுக்கப்படும் என்பதை மறந்து விடாதே. இந்த பரலோக ராஜ்யத்திலே 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கோடான கோடி தூதர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலே என்னுடைய உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, உம்மை தேடத்தக்கதாக எங்கள் இருதயம் உமக்கு நேராய் தாழ்த்தப்பட்டு, ஆண்டவரே, புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா. அந்த பரலோக ராஜ்யத்தை நான் பார்த்திருப்பேன் தேவா. எல்லாம் அப்படியே இருந்து நிற்போமா? புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா. அந்த பரலோக ராஜ்யத்தை நான் பார்த்திருப்பேன் தேவா. புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா. அந்த பரலோக ராஜ்யத்தை நான் பார்த்திருப்பேன் தேவா. எனக்காக அதை செய்தீரே தேவா. என்னாலும் எப்போதும் நான் வாழ்ந்திடவே எனக்காக அழகாக அதை செய்தீரே. என்னாலும் எப்போதும் நான் வாழ்ந்திடவே புதிய வானத்திலே நான் காத்திருப்பேன் தேவா. பரலோக ராஜ்யத்தை நான் பார்த்திருப்பேன் தேவா. புதிய வானங்கள் திறந்திடவே என் மீது நீர் கொண்ட அந்த நேசம் பெரிதையா. எனக்காக நீ தந்த உன் சாசம் பெரிதையா. என் மீது நீ கொண்ட எனக்காக நீ கொண்ட உன் சாசம் பெரிதையா. புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா. பரலோக ராஜ்யத்தை நான் பார்த்திருப்பேன் தேவா. புதிய வானங்கள் திறந்திடவே பரலோக ராஜ்யத்தை வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைக்கின்றேன். வழுவாமல் என்னை காத்த உங்க நேசத்தை துதிக்கின்றேன். வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைக்கின்றேன். வழுவாமல் என்னை காத்த உங்க நேசத்தை துதிக்கின்றேன். புதிய வானங்கள் திறந்திடவே நான் காத்திருப்பேன் தேவா. நான் காத்திருப்பேன் தேவா. புதிய வானங்கள் திறந்திடவே அந்த பரலோக ராஜ்யத்தை நான் மீது ஒரு நாளில் நீர் வருவீரே தேவா. நான் சாயல் நான் கலைந்து உம்மோடு சேர்ந்திடவே நான் மீது ஒரு நாளில் நீர் வருவீரே தேவா. உம்மோடு சேர்ந்திடவே புதிய வானங்கள் திறந்திடவே அந்த பரலோக ராஜ்யத்தை புதிய எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா. என்னாலும் எப்போதும் நான் உன்னோடு வாழ்ந்திடவே என்னாலும் எப்போதும் நான் உன்னோடு வாழ்ந்திடவே எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா.
எல்லாம் கண்களை மூடுவோம். ஒருத்தரும் ஒருத்தரையும் பார்க்க வேண்டாம். நீ பார்த்து அந்த பிக்சர் வைஸ உனக்குள்ள கொண்டு போ. நீ பார்த்த அந்த படத்தை எல்லாம் உனக்குள்ள கொண்டு போ. அந்த இடத்துல நீ இருக்கணும். அதற்காகத்தான் இந்த 21 நாள். அதற்காகத்தான் இந்த 21 நாள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. எந்த இசைக்கருவியும் வாசிக்காதீங்கப்பா ப்ளீஸ். ஆண்டவர்கிட்ட எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த இடத்துக்கு வர நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன்னா, இந்த 21 நாள் என் வாழ்க்கையில பிரயோஜனமா இருந்துச்சு ஆண்டவரே, இல்ல பிரயோஜனம் அல்லாதபடிக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் சிலரை இந்த இடத்துல ஊழியக்காரனா முன்குறிக்க போறாரு, சிலரை தீர்க்கதரிசியா தெரிந்து கொள்ள போறாரு. அதற்கு தகுதி உள்ளவர்களா நீங்க இருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்களேன். இந்த 7 சபைக்கு சொன்னது அந்த 7 முத்திரை, அந்த முத்திரை உடைக்கப்படத்தக்கதாக உன் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. ஏனோ தானோ வருத்தன் வாழ்க்கை இல்ல, சந்தர்ப்பங்கள் திரும்ப திரும்ப வாழ்க்கையில கிடைக்கும் நினைக்காத. இது கடைசி காலம். கர்த்தர் உன்னை கைவிடாதபடிக்கு முத்திரை உடைக்கப்பட வேண்டுமானால் நான் முழுவதுமாய் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு சொல்ல விரும்புகிறார். எதற்கோ சபையை கட்டி, எதற்கோ உன்னை கூட்டின்னு வந்து எதற்கோ நிக்க வைக்கல. உன் வாழ்க்கை மாற்றப்படணும். உன் முன்னோர்களுடைய சாபங்கள் முறிக்கப்படணும். நீ புதிய வாழ்க்கையை அனுபவிக்கணும். நீ தேவனுடைய அன்பில நிலைத்திருக்கணும். 1000 ஆண்டு காலம் அவரோடு கூட நான் இருந்து அவருடைய அந்த எல்லார் கூட்டத்திற்கு மத்தியிலும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கோடான கோடி தூதர்களும் அநேக பரிசுத்தவான்களின் மத்தியிலே எனக்கும் கொடுக்கப்பட்ட கிரீடத்தோடு கூட நான் நிற்கத்தக்கதாகத்தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு புரிந்து கொள்ளாதபடிக்கு நீ ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னா, இந்த நாள் மட்டும் இல்ல, இந்த 21 நாள் நீ கர்த்தரை ஏமாத்தி இருக்கிறன்னு அர்த்தம். 21 நாள் நீ கர்த்தரை ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாத்திக்கின. நீ உன் வாழ்க்கையில் இந்த நாள் திரும்ப கிடைக்காது. பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள் மேன்மை உள்ளவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள் எதற்கும் பிரயோஜனமற்றவர்கள். ஆண்டவர் இருக்கிறத பிடுங்கி இல்லாதவங்கிட்ட கொடுக்கிற நாட்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிற தாளந்துகளை அதிகப்படுத்துகிறவனுக்கு ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்க. தேவன் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, தாளந்துகளை அதிகப்படுத்துறவனுக்கு தாளந்து கொடுன்னு சொல்றாரு. இருப்பதை பிடுங்கி இல்லாதவனுக்கு அல்ல, இருக்கிறவனிடத்தில் கொடுக்கிற நாட்களுக்குள்ள கடந்து வந்திருக்க உன் கிரீடத்தை ஆண்டவர் எடுக்கிற நாட்கள் இது என்பதை மறந்து விடாது. உனக்கு கொடுத்த பொறுப்பதனிலே கவனமா இருக்க. நீ மறந்து விட்டபடியினால் உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஆண்டவரின் சிரசிலிருந்து எடுக்கிறார். வழி தப்பி நான் அலைந்த அந்த நாட்களை நினைச்சு பாரு. உன்னை வழுவாதபடிக்கு காக்கத்தக்கதாக தேவன் மேய்ப்பனாய் கடந்து வந்து ஆடுகள் சிதறி விடாதபடிக்கு மந்தையிலே கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அடைத்து 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 உனக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு பார்த்து கொண்டவருக்கு நேராய் உன்னை முதல்ல தாழ்த்து. இந்த 20 நாள் உன்னை தாழ்த்தலாம் பரவாயில்ல, இன்னைக்கு தாழ்த்து. ஓட ஆண்டவரோட ஒப்பு கொடு. ஆண்டவரே, அந்த தேசத்துல நானும் இருக்கணும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த நகரத்துல நானும் இருக்கணும் ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு விலகிடாதீங்க ஆண்டவரே. தாவீது சொல்லுகின்ற ஆண்டவரே, உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உன் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் என்று தாவீது சொல்லுகின்றான். நான் ஒருவேளை நினைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை தான் நல்லன்ட்டு, நொடி பொழுதுல காணாம போயிடும். நொடி பொழுதுல காணாம போயிடும். உன் மேன்மை உன்னை விட்டு விலகி போகும். மகா பாபிலோனை கட்டிய ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகின்றான், நான் கட்டின பாபிலோன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனிடத்தில் இருந்த எல்லா காரியமும் அவனை விட்டு விலகினது. ஆண்டவர் நீ சொல்றாரு, தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தத்தக்கதாக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைத்தால் இன்று உயர்வை பார்த்து ஆண்டவரை மறந்து போனாய். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல கொடுத்ததை பிடுங்க போறேன், உன்னிடத்து கொடுத்த தாளந்த பிடுங்க போறேன்.
நீ புதைத்து வைப்பதற்காக ஆண்டவர் தாளந்த கொடுக்கல, நீ மறைச்சு கொண்டிருப்பதற்காக தேவன் தாளந்த கொடுக்கல. நீ அதிகப்படுத்துவாய் என்று நம்பி உன்னிடத்தில் கொடுத்த காரியத்தை நீ அஜாக்கிரதையாய் இருந்தபடியினாலே ஜாக்கிரதை உள்ளவனுக்கு அதை கொடுக்கத்தக்கதாக தேவன் எடுக்கிறார் என்று. நீ யாரா வேண்டுமானாலும் இருந்துட்டு போ. கர்த்தர் சொல்றார், நீ ஊழியக்காரனாயிரு, நீ ஒருவேளை சுவிசேஷகனாயிரு, நீ தீர்க்கதரிசியாயிரு. கர்த்தர் சொல்லுகின்றார், இன்று உன்னிடத்திலிருந்து நீ அஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தபடியினாலே ஜாக்கிரதை உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உன் தலையிலே இருக்கிற கிரீடத்தையும் உன் தாளந்துகளையும் பறித்து நான் இந்த ராத்திரியிலே கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷகேது ராபா நீ ஹேத்தின் ரோஷா மிகத்து ரஹத்துன் நீ மாராஷியா. உங்கிட்ட கொடுத்த பொறுப்பு ஆண்டவர் பிடுங்க போறாரு. அது நீ மேஹெச்சிகாரா துலகா மிகத்து ரோத்தனி நீ மோஷியாலா தனரா au shahatan ruri bkala ako ni mehedun ru shahatan riya mikruta la shibitu rabi korahala. ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உன்னை அழைத்து வந்தவரை மறந்தார். இன்னைக்கு கிடைக்கிற மேன்மை பெருசென்று நினைத்தபடியினாலே உன் மேன்மையை முன்னோடு கூட கட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 21 நாள் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நினைத்து தானே நான் நடந்தேன். நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு பயப்படுவாயானால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை கட்டி எழுப்புவேன், உன்னை கட்டி எழுப்புவேன். அநேகர் கண்களுக்கு முன்பாக நீ இளைத்தவனாய் இருக்கலாம், நீ நொடிந்தவனாய் இருக்கலாம், நீ ஒன்றுமில்லாதவனாய் இருக்கலாம், அநேகருடைய பார்வையிலே நீ தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கட்டி எழுப்பி கண்மலையிலே நிறுத்தி உன் கால்கள் இடராதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ மேன்மை தெரியாத கர்த்தரிடத்தில் விளையாடினா இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றார், உன் கிரீடம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்படும். ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே எத்தனை பெரிய காரியத்தை எனக்கு செய்தீராயே ஆண்டவரே. தகுதி இல்லாத அடிமையை தகுதிப்படுத்தத்தக்கதாக என் மீது நீ கொண்ட நேசம் பெரிதையா, என் மீது நீ கொண்ட நேசம் பெரிதையா. ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாமல் நடந்திருப்பேன், ஆனால் இந்த பூர்வ நகரத்துக்கு போறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் உனக்கு. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கோடான கோடி தூதர்களும் மத்தியில நீ நானும் இருக்கத்தக்கதாக ஒரு நினைவுக்குள்ளே கடந்து வா. அந்த இடத்துல நீ நானும் கிரீடங்களை கழட்டி கொண்டு அவருக்கு முன்பாக இதோ நம்மை தாழ்த்துவோமானால், வணக்கமாய் விழுவோமானால், கர்த்தர் அதற்கு தான் பாதத்தை கொடுத்தாரு. அதுக்கு தான் பாதத்துல 21 நாள் உன்னை காக்க இருக்க செய்தாரு. நீ நல்ல பங்கை தேடிக் கொள்வாயானால் நிச்சயமாய் நித்திய நகரத்துக்குள்ளாக பிரவேசிப்பாய், நிச்சயமாய் நித்திய நகரத்துக்குள்ளாக பிரவேசிப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அசட்டை பண்ணுவாயானால், ஆண்டவரை அசட்டையே போல நினைப்பாயானால், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட தாளந்துகள் ஆண்டவர் இந்த நாள் உன் வாழ்க்கையில முன்குறிச்சுக்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் முதல் கொண்டு நீ ஐஸ்வர்யத்தை நம்பி ஓடினபடினால் உன் ஐஸ்வர்யம் உன்னை விட்டு எடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். நீ சம்பத்தை நம்பி ஓடினபடினால் உன் சம்பத்து உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ கனத்தை தேடினபடினால் உன் கனத்தை உன்னிடத்திலிருந்து எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை தேடத்தக்கதாக என் இருதயத்தை திறந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்திருந்தவரட்டி மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் மன்னிங்கப்பா. ஆதியின் அன்பை நான் இழந்தேன் ஐயா,
ஒரு விசை என்னையும் மன்னியும் ஐயா. ஆதியின் அன்பை நான் இழந்தேன் ஐயா. ஒரு விசை என்னை நீ மன்னியும் ஐயா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீர் மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னையும் மன்னிங்கப்பா. உண்மையில்லா மனுஷனாய் வாழ்கிறேன் ஐயா. ஒரு விசை என்னையும் மன்னிங்க ஏசையா. உண்மையில்லா மனிதனாய் வாழ்கிறேன் ஐயா. ஒரு விசை என்னையும் மன்னிங்க ஏசையா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னையோ மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னையோ மன்னிங்கப்பா. சில காரியங்களில் உன் விருப்பம் மீறி நடந்ததாலே இந்த நாளில் மன்னிங்க ஏசப்பா. சில காரியங்கள் எண்ணி நடந்ததாலே இந்த நாளில் மன்னிங்க அப்பா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. சொல்லுமா, என்ன மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. தீட்டானவைகளை நான் புசித்தேனையா. உமக்கு பிரியம் இல்லாமல் நடந்தேனையா. தீட்டானவைகளை நான் புசித்தேனையா. உமக்கு பிரியம் இல்லாமல் நடந்தேனையா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்கப்பா. விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. வேலையை அறியாத வேலைக்காரன் நான். ஒரு விசை என்னையும் மன்னிங்க ஏசையா. வேலையை அறியாத வேலைக்காரன் நான். ஒரு விசை என்னையும் மன்னிங்க ஏசையா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. சொல்லுவோமா, வாய் திறந்து. என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. கிரீடத்தை இழக்காமல் காத்து கொள்ளவே இந்த முறை என்னை நீங்க மன்னிங்க ஏசப்பா. கிரீடத்தை இழக்காமல் காத்து கொள்ளவே இந்த முறை என்னை நீங்க மன்னிங்க ஏசப்பா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. சொல்வோமா, என்ன வாய திறந்து உணர்த்தப்பட்டால் உணர்வடைஞ்சா என்னை நீங்க மன்னிங்கப்பா. ஆலோசனை தள்ளின பாதகன் நானே. இந்த முறை என்னை நீங்க மன்னிங்க ஏசையா. ஆலோசனை தள்ளின பாதகன் நானே. இந்த முறை என்னை நீங்க மன்னிங்க ஏசையா. என்ன மன்னிங்கப்பா.
இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்க. வலது கையை உயர்த்தி என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்கப்பா ஏசப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை மன்னிங்கப்பா. பொன்னான நகரம் தேடி போக வேண்டுமே, இந்த முறை என்னை நீ மன்னிங்க ஏசையா. பொன்னான நகரம் தேடி போக வேண்டுமே, இந்த முறை என்னை நீங்க மன்னிங்க ஏசையா. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீயும் மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை என்னை நீங்க மன்னிங்கப்பா. எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் எழுந்து ஒப்பு கொடுத்து நம் வணங்குகின்றவர் பெரியவர், கனத்துக்குரியவர் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கூட. ஆண்டவரே, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து அவர் பாதத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிறது. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறது. சாவை வென்றவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறது. நம் சாபத்தை உடைக்கிறவருக்கு நேராக நம்மை தாழ்த்துகிறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, உன் பாதத்தை தேடுற ஆண்டவரே, உன் பாதத்தை தேடினாதான் பரிசுத்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்ல, உன் பாதத்தை தேடுற ஆண்டவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவரே உன் பாதத்தில் எங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரே, சர்வத்தையும் உண்டாக்கினவரே உன் பாதத்தில் எங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரே, உயர்ந்தவரே உன் பாதத்திலே தாழ்த்துகின்ற ஆண்டவரே, இதோ எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே உன் பாதத்தில் எங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரே, முடவனாய் இருந்த எங்களை நடக்க செய்தவரே உன் பாதத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே, குருடனாய் இருந்த எங்களை பார்க்க செய்தவரே உன் பாதத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே, இதோ பிறவி சப்பானியாய் வாழ்ந்திருந்த என்னையும் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பலனை கொடுத்தவரே எங்களை தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், முகத்தடியை முறிப்பேன், கட்டுக்களை அறுப்பேன்னு சொல்றார். உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் இனி வாய்க்காது. இந்த 21 நாட்கள் உன் வாழ்க்கையை தேவன் வேலி அடைத்திருக்கிறார். இனி வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர போகிறது.